வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்க மாட்டேன்றதில் பார்த்தீங்கன்னா தீவிரமாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து அதிமுகவில் இணைஞ்சிடணுன்ற ஒரு ரொம்ப ஆர்வமாக இருக்கார். நான் என்ன தியாகம் வேணால் பண்ண ரெடியாக இருக்கேன் அதிமுக கண்டின்ற மாதிரி சொல்லிட்டார். எடப்பாடி பழனிசாமி பூச்சரை கூட ஏற்றுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இணைக்கிற மாதிரி இல்லை. இதே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு 10ஆம் மணி பார்த்தீங்கன்னா வீரமணி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். மன்னிப்பு கடிதம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி பொதுச்சராக வந்து ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டாருன்னா கட்சியில் சேர்த்துக்குவாங்கன்ற மாதிரி. ஓபிஎஸ் ஒரு தடவை உள்ளே வந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய உறுப்பினர்கள் ஓபிஎஸ் பக்கம் போயிடுவான்ற பயம் இருக்குது. சசிகலா பார்த்தீங்கன்னா இப்போ 2026 பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து அவங்களால தேர்தலில் நிற்க முடியாது. ஸோ எடப்பாடி பழனிசாமி வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கலாம்ன்ற மாதிரி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தென் மாவட்டங்கள் டெட்டாப்பில் பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்குது. 21 பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போதே சசிகலா இணைச்சிருக்கணும். அப்பயும் உங்களால் பார்த்தீங்கன்னா தேர்தலில் நிற்க முடியாது. ஏன்னா கட்சி தலைவராக இருக்கலாம். அதையும் சசிகலாட்டிருந்து பார்த்தீங்கன்னா கேட்டால் சசிகலா வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படி வந்து சசிகலா சும்மா வந்து உறுப்பினர்களாக வச்சுருந்துருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம், எனக்கு பதவி வேணும், கட்சி பதவி எனக்கு வேணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தா சசிகலா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ சசிகலா டம்மி ஆகிட்டாங்கன்ற மாதிரி பேச்சுக்களை போயிட்டு இருந்தாலுமே சசிகலாவுக்கு இருக்க ஒரே ஒரு அஸ்திரம் என்ன பார்த்திங்கன்னா இந்த கொடநாடு விஷயம் பார்த்திங்கன்னா சசிகலா சுற்றுப்பயணத்தை அப்போவோ ஏதாச்சும் வந்து பெரிய லெவலில் வந்து விமர்சனமோ எடப்பாடி மேலே வச்சா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். எடப்பாடி பழனிசாமியோட அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடும். ஸோ சசிகலாட்ட சுமூகமாக போயிருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணுது. 2021 நிற்க முடியாது, 26 நிற்க முடியாது. 21 ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸாக போயிருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கு ஓரளவுக்கு எதிர்கட்சி ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியாக இருந்திருக்குமோன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ சசிகலா 2026 நிற்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்காங்கள வந்து அனுசரிச்சுட்டு தென் மாவட்டங்களில் விட்ட வாக்கெல்லாம் பிடிக்கலாம். ஸோ ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ள ஓபிஎஸ் நின்று 3வது இடத்துக்கு பார்த்திங்கன்னா அதிமுக போச்சு, டெபாசிட்லாம் போச்சு. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து தெளிவாக செயல்படணுன்ற மாதிரி வந்து தொண்டர்கள் சொன்னாலுமே 2026 நோக்கமே வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா அதிமுக பாஜக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அமையும் நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் விஜய் கட்சியெல்லாம் வந்துட்டுருக்கு. அவங்களாம் ஓட்டு பிரிப்பாங்க. அவங்க திராவிட இயக்கங்கள் சித்தாந்தம் கிடையாது. அவங்க தனி சினிமாக்காரன் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கட்சி நடத்தி வராரு. பட் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஓட்டை பிரிப்பார்னு தெரில. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா இந்த நடுத்தர இந்த 21 30 இருக்காங்கள அவங்க நிறைய பேர் விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு கணக்கு வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாக்கு சதவீதம் கம்மியாகும். இப்போ 40க்கு 40 ஜெயிச்சிருந்தாலுமே திமுக வாக்கு சதவீதம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த வாக்கு சதவீதம் பார்த்தாலே தெரியுது. ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா போன நாடாளுமன்ற தேர்தலோட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா நாங்கள் வாக்கு சதவீதம் அதிகமாகியிருக்கோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னாலுமே அது உண்மை இல்லைன்றது தெளிவாக தெரியும். ஏன் பார்த்திங்கன்னா போன வாட்டி 20 இடங்களை விட்டு தான் 2019 எம்பி எலெக்ஷன் நின்ட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது. 33 இடங்கள் நின்று 1% வந்து வாங்குறது பெரிய விஷயமே கிடையாது. ஸோ மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இரட்டை தலைமையில் இருந்த வாக்கை விட ஒற்றை தலைமைக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் கம்மியாக இருக்குது. ஒற்றை தலைமை பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கை கொடுத்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நிறைய முன்னாள் அமைச்சர்கள் தங்களோட கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியை கொண்டு வர்றாங்க. மாவட்டந்தோறும் ஒரு பொதுச்செயலாளர் இயங்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு மாவட்ட செயலாக மாற்ற முடியல. இது ஒரு விஷயமா இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமியும் பார்த்திங்கன்னா நிறைய முன்னாள் அமைச்சர் பேச்சும் கேட்குறதில்ல. அவங்க இஷ்டப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நடவடிக்கை எடுக்காமல் ஒரு பக்கம் எடப்பாடி தவிக்கிறாரு. நடவடிக்கை எடுத்தால் நம்ம பதவி போயிருமோன்ற பயப்படுறாரு. ஸோ இதுவே கடந்து நீடிச்சிட்டே தான் இருக்குது. இப்போ ஜூலை 10லேருந்து 19 வரைக்கும் பார்த்திங்கன்னா டெய்லி 3 மாவட்டந்தோறும் பார்த்திங்கன்னா எதுக்கு தோல்வி வந்து சந்தித்தோம்ன்ற மாதிரி வந்து ஒரு ஆய்வு பண்ண போகிறாரு, ஆலோசனை கூட்டம் போட போகிறாருன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. பட் தோல்விக்கு அப்புறம் இவ்வளவு நாள் கட்சி இந்த ஆலோசனையான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. ஜெயலலிதா அவங்க உயிரோட இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து உடனே இதுக்கு யார் காரணம், யார் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க ஒரு லிஸ்ட்டு எடுத்து அவங்களெல்லாம் கட்சியை விட்டு நீக்கியிருப்பாங்க. பட் அந்த மாதிரி ஆலோசனைலாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் பண்ணலை, அமைதியாகவே இருந்தார். அவருக்கு தெரியும் என்ன ரிசல்ட்டு வரும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சசிகலா ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா தனித்து இயங்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா பொதுக்குழு நடத்துறதுக்கான முயற்சிகளில் பார்த்திங்கன்னா ஈடுபடுவாங்கன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு. எடப்பாடியோட வழக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே விஸ்வரூபம் எடுக்க போது குறிப்பிட்ட டெண்டர் முறைகேடுன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.